cooking will happen in the oven. To avoid all this, you can use the combi oven. Just place your vegetables, what you wanted to steam, load it inside the oven and steaming will happen so that you can retain the nutritive value in your food. You can generate this amount of steaming inside your cavity. Along with the grotto, I have a cinnamon roll, apple cinnamon roll. So every bakery product have a different cooking time, right? So I'll be showing you how you can do a multiple baking in a one go with the help of a trade timer feature. Program already save ஆகும். Just ஒரு single tapல அவங்களால அந்த cooking process start பண்ண முடியும். நீங்க எல்லாத்துலயுமே வாட்டர் பண்ணலாம். Product இது மாதிரி வரும். மசாலா நீங்க Do we need to change liquid often or permanent? 1000 cycles. Either you have the option to buy just the liquid or you can buy a new cartridge. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எஸ்டர்டே நாங்க அட்டெண்ட் பண்ணியிருந்த ஒரு ஈவென்ட் பத்தின ஒரு சின்ன vlog வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஃபுட் ப்ரோவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோவாக நான் சொல்லிடுறேன். இந்த ஃபுட் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா ஹால் 1 ஹால் 2 ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஹால் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுட் ரிலேட்டடாக இருக்கும். A to B வந்திருந்தாங்க, லைக் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ், ஜூஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாகவே செட் பண்ணியிருந்தாங்க. அது போக உங்களுக்கு ஃபுட் கோர்ட்டுமே அங்கேயே இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்ஸாக இருந்திருந்தது. புதுசான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் அங்கே பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து ஐஸ் மேக்கர் வச்சுருந்தாங்க. அடுத்து இது ரொம்ப பெரிய மிஷின். இது வந்து நம்ம ஃபுட் பேக்கெல்லாம் வந்து ரொம்ப மாஸ் ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க, நல்லா ஹெவி ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே இருந்து நம்ம எப்படி இந்த மாதிரிலாம் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இது ஜஸ்ட் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து அது சின்னதாக தான் பார்க்க முடியும். ரொம்ப பெரிய லெவலில் நம்ம பார்த்தா தான் வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டேவாகவும் ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு டேவாகவும் தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி பேக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ரன் ஆகிற மாதிரி எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சாக்லேட் ஃபில்லிங் மாதிரி வச்சுருந்தாங்க ஸ்டாலில். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து உள்ள பேஸ்ட் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்குமே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஹாட் மேக்ஸ் அப்படின்ற அந்த பிராண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பெர்ஜியா பிராண்ட் வச்சுருந்தாங்க. பெர்ஜியா பிராண்டுடைய பிளானட்டரி மிக்சர் தான் இது. ஒரு சின்ன சைஸ், ஒரு 7 லிட்டர் கிட்ட இருக்கும். ஸோ பெர்ஜியாவும் சரி, கிச்சன் ஐடும் சரி, ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட் தான். ஆனால் கண்டிப்பாக வந்து வர்த் பையிங் தான். ரெண்டுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளானட்டரி மிக்சர், ஸ்டாண்ட் மிக்சர் அண்ட் தென் OTG அண்ட் ஓவன், டெக்கோவன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு கடைக்கு நம்ம போயிட்டு ஒரு பொருட்களை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த எக்ஸ்போவில் வந்து நீங்கள் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் பற்றியும் ஒரே பிளேஸில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து அங்கேயே பார்த்தீங்கன்னா காஃபி மேக்கிங் மிஷின்ஸ் எல்லாமே இருந்திருந்தது. சேம் பெல்ஜியா பிராண்டுடைய டெக்கோவன், இது வந்து எலக்ட்ரானிக் தான் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. டெக்கோவன் அப்படிங்கிறது பேக்கரியில் யூஸ் பண்ணுற ஓவன் தான். அடுத்து நம்ம பிராண்டிங்க்கு வந்து லேபிள்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு கேக்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கேக் பாக்ஸில் பிளெயினாக தராமல் கூடவே நம்ம லோகோ பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முறையும் நம்ம அந்த லேபிள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக நீட்டாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கிச்சனுடைய பிளானட்டரி மிக்சர் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து 30 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருந்தது. ரொம்ப ஒரு ரெகுலராக வந்து நீங்கள் ஒரு 200+ கேக்ஸ் வந்து நீங்கள் கப் கேக்ஸாவோ இல்லை 100+ ஒரு 10+ கேக்காவோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பிளானட்டரி மிக்சருக்கு போயிருங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அடுத்து இது வந்து ஸ்பைரல் மிக்சர். இது பாருங்கள், நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருந்துச்சு. அதே GK பிராண்டுடைய 2 டெக்கோவன் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டெக்கோவனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நமக்கு 2 ராடனுடைய ஹீட்டிங் இதையும் நம்ம மேனுவலாக வந்து செட் பண்ணிக்க முடியும். இது OTG மாதிரி இருக்காது, ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா காம்பி ஓவன். இது நிறைய பிராண்டில் வந்து எல்லா இடங்கள்லையும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. காம்பி ஓவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் லைவாக அதை பேக் பண்ணி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. காம்பி ஓவனில் இன்னொரு அட்வான்டேஜ்னால் நம்ம அட் அ டைமில் எல்லாமே பண்ண முடியும். இட்லி பண்ணிக்கலாம், பிரியாணி பண்ணிக்கலாம், ஈவன் நீங்கள் ஒரு கிரிசாண்டோ இல்லை பஃப்ஸோ இல்லை நீங்கள் சாண்ட்விச் வாட்டவர் ஏதாவது உள்ள நீங்கள் வச்சு பேக் ஆர் குக்கிங் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராடக்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லைவாக ஒரு டெமோ மாதிரியும் போட்டு காமிப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்திருக்க விசிட்டர்ஸ் எல்லாருக்குமே நமக்கு சாம்பிள் மாதிரி கூட ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஹாட் மேக்ஸ்னுடைய எலக்ட்ரானிக் ஓவன் வச்சுருந்தாங்க. அடுத்தது ஃபுல்லாகவே கமர்ஷியல் டிஷ் வாஷரும் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அகைன் அண்ட் அகைன் வந்து எல்லா பக்கம் சுற்றிட்டு திருப்பி அந்த டெக் ஓவன் கிட்ட தான் வந்து நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா அது 2 டெக் ஓவன் அப்படிங்கிறதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக நாங்கள் பார்த்துருந்தோம். அடுத்து குவாலிட்டி கிச்சன் எக்யூப்மெண்ட்டு சொல்லி ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் உள்ள செஃப் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. காம்பி ஓவன் பற்றி இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கல. அந்தளவுக்கு டீட்டெயில்டாக இருந்தது. ஸோ லைவாகவே வந்து ஒரே ட்ரேயில் வந்து இட்லி, அப்புறம் பிரியாணி, சிக்கன் கிரேவி இது எல்லாத்தையும் ஒரே இதுலேயே வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்திருந்தாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கிரிசோன்ட்டும் அண்ட் பஃப்ஸு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்னமன் ரோலும் உள்ளே வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அதில் உள்ள பேக் பண்ணியிருந்த இட்லிஸ் எல்லாம் கூட வந்து விசிட்டர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து அதிலே வந்து ஹாட் கேக்ஸும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து விசி கூலர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். கமர்ஷியல் ஷாப்புக்கு நீங்கள் மூவ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கூலர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேக்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் நார்மலாக வந்து கேஸில் வைக்கிறதுக்கு பொதுவாக நீங்கள் விசி கூலர் மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் தெரியும். ஸோ இது என்னுடைய ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். மோஸ்ட்லி நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா காம்பி ஓவன் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரோலிங் பீஸா மேக்கர்னு சொல்கிறாங்க. இதனுடைய நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம பீஸா வந்து நல்லா தேய்ச்சிட்டு உள்ளே நம்ம வைக்கும்போது அது பேக்காகி வெளியே வரும்போது பீஸாவாக ரெடி ஆயிடுது. இது பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 4 நிமிஷம் தான் எடுத்துருந்துச்சு. சாம்பிளும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சர் சைடு அகெயின் வந்து எனக்கு ரிலேட்டடாக எது இருக்கோ அதை நான் மூவ் ஆகிட்டேன். ஃபுல்லாகவே ஸ்டாண்ட் மிக்சர் அந்த அட்டாச்மெண்ட் இருந்ததுனால தூக்க கூட முடியல. அந்தளவுக்கு நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்தது. கேக் பாக்ஸஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ப்ரௌனி பாக்ஸு, கப் கேக் பாக்ஸு அண்டு கேக் பேஸு இது எல்லாமே இருந்தது. அதே மாதிரி காஃபி கூட, காஃபி பவுடர்ஸு, காஃபி மேக்கர்ஸு இதெல்லாம் கூட அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ காஃபியெல்லாம் ஃபில்டர் காஃபி வந்து வேறு லெவலில் இருந்தது. டேஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா காம்பி ஓவனில் பேக் பண்ணி எடுத்திருந்த பஃப்ஸையும் நமக்கு வந்து சாம்பிள்ஸ் காமிச்சிருந்தாங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருந்தது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அடுத்து பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஒரு எக்யூப்மெண்ட்டு பார்க்கவே ரொம்ப கிராண்டாக இருந்தது. அகெயின் இதில் நம்ம எப்போ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அடுத்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்ற இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேக் ஸ்லைசர், பிரெட் ஸ்லைசர் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அடுத்து இது டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் டெஸ்டர்னு சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு அதிகமாக தேவைப்படலை, ஆனால் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது. பேக்கிங்க்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ வந்து நீங்கள் கேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தூரம் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, நீங்களே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்னுடைய 4 எட்ஜஸ் கிட்டையுமே வந்து நம்ம ஒரு லிக்விட் மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக 48 ஹவர்ஸ்க்கு மேலேயே நல்லா கூலாக மெயின்டைன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதே பாக்ஸை நம்ம வந்து நார்மல் ஹாட் பாக்ஸாக கூட நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். சேம் 48 ஹவர்ஸ்க்கு நல்லா சூடாகவே ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி உங்களுக்கு சின்ன சைஸ்லையும் கிடைக்கும். சின்ன பேக்லேயே இது வந்து 12 rupees தான். அலுமினியம் ஃபாயில் மாதிரி இருக்குது. உள்ளே வந்து நம்ம அந்த கூலிங் லிக்விட் வந்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து சிரப் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய இதுக்கு வந்து எனக்கு நேமே தெரியல. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக கேட்டும் தெரிஞ்சுக்கவும் முடியல. ஏன்னா எல்லாருமே ஃபுல் பிஸியாக இருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இது ஓரளவுக்கு வந்து செட் ஆகுதோ அதை மட்டும் நாங்கள் கேட்டு டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சிருந்தோம். ஸோ நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வெளி உலகத்தில் வந்து யார் யாரோ எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக அங்கே உள்ள ப்ராடக்ட்ஸோடையும் இல்லை அங்கே உள்ள பர்சன்ஸோடையும் அங்கே உள்ள செஃப்ஸோடையும் கம்பேர் பண்ணும்போது இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.